திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளிப்பட்டு பகுதி மக்கள் அரசு பேருந்து சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளிப்பட்டில் முறையாக கால்வாய் வசதி இல்லாததால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அரவிந்தன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் லட்சுமி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் வாணியம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டு ஊராட்சியில் முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையினால் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்பதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் மற்றும் நோய் தொற்று நிலவும் அபாயம் உள்ளதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாய் வசதி ஏற்படுத்தி தரவில்லை எனவும் இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உண்டாகுவதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பள்ளிப்பட்டு பகுதி மக்கள் இன்று பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள தமிழக ஆந்திர சாலையில் அரசு பேருந்து சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் தமிழக ஆந்திர சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.